ஓல்டு பிசி தான் யூஸ் பண்ணுறீங்களா, ஓல்டு லேப்டாப் தான் யூஸ் பண்ணுறீங்களா, யூஸ் பண்ணும்போது லேக் ஆகுதா, அந்த லேகிங் இஷ்யூ வந்து எப்படி சால்வ் பண்ணுறது, அதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விண்டோஸ் கீ ப்ளஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் பர்சன்டேஜ் டெம்ப் பர்சன்டேஜ் டைப் பண்ணுங்கள். ஓகே கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் ஆல் கொடுத்துட்டு எல்லா ஃபைல்ஸும் டெலிட் பண்ணிக்கோங்க. சேம் நீங்கள் டெம்ப் டைப் பண்ணுங்கள். ஓகே கிளிக் பண்ணுங்கள். இதுலேயும் செலக்ட் ஆல் கொடுத்துட்டு எல்லா ஃபைல்ஸையும் நீங்கள் டெலிட் பண்ணிக்கோங்க. சேம் நீங்கள் வந்து ப்ரீஃபிச் டைப் பண்ணுங்கள். கீழே ஓகே பட்டன் இருக்கும். ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் ஆல் கொடுத்துட்டு எல்லா ஃபைல்ஸையும் நீங்கள் டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே தேவையில்லாத ஃபைல்ஸ் தான். ஃபைல்ஸ்லாம் டெலிட் பண்ணிவிட்டு உங்கள் சிஸ்டத்தை நீங்கள் ஸ்பீடப் பண்ணிக்கோங்க. உங்கள் பிசியோட ரேம் ஸ்பீடை ஃபைன் பண்ணுறதுக்கு சின்ன ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து டாஸ்க் மேனேஜர் போய்க்கோங்க. அதில் பெர்ஃபார்மன்ஸ் டேப்பை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் மெமரி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இடது பக்கம் கார்னரில் பார்த்தீங்கன்னா ரேமோட ஸ்பீடு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்கள் பிசி வந்து ஃபாஸ்ட்டாக ஷட் டவுன் பண்ணணுமா, அதுக்கு நீங்கள் டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஷார்ட்கட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் வந்து ஷட் டவுன் ஸ்பேஸ் -s ஸ்பேஸ் -t ஸ்பேஸ் 1 டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஃபினிஷ் பண்ணுங்கள். இந்த ஐக்கானை வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் சேஞ்ச் ஐக்கான் கொடுத்து ஷட் டவுன் ஐக்கான் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகே கிளிக் பண்ணுங்கள். இந்த ஐக்கான் நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக வந்து உங்கள் பிசி ஷட் டவுன் ஆயிரும். உங்கள் பிசி வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நீங்கள் விண்டோஸ் கீ ப்ளஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ரெண்டாக ஓப்பன் ஆகும். இதில் க்ளீன் எம்ஜிஆர் டைப் பண்ணுங்கள். ஓகே கிளிக் பண்ணுங்கள். இதில் சி டிரைவ் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து எல்லா செக் பாக்ஸையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அனதர் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் டெலிட் ஃபைல்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அன்வான்டட் ஃபைல்ஸ் எல்லாமே டெலிட் ஆயிரும். இது சேஃபான மெத்தட் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் சிஸ்டத்தில் உள்ள ரேமோட ஸ்பீடை வந்து எப்படி செக் பண்ணுறது, அதுவும் கமெண்ட் ப்ராம்ப்ட் வழியாக எப்படி செக் பண்ணுறது, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் சிஎம்டின்னு சர்ச் பண்ணுங்கள். கமெண்ட் ப்ராம்ப்ட் ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. WMIC ஸ்பேஸ் மெமரி சிப் ஸ்பேஸ் கெட் ஸ்பேஸ் ஸ்பீட் இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். உங்கள் சிஸ்டத்தோட ரேமோட ஸ்பீடு வந்து அதில் வியூ ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த கமெண்ட்டை யூஸ் பண்ணி உங்களோட சிஸ்டத்தோட ரேம் ஸ்பீடு என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம்.